பற்றி ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் இன்றைக்கி உடைச்சி சொல்ல போகிறேன். இந்த விஷயம் கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாற்றி போடக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட ஆளுக்கும் ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம அத்தனை பேருடைய மூளைக்கும் பொதுவாக ஒரு வீக்னஸ் இருக்குது. அதை வீக்னஸ்னு சொல்கிறதா எப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளை வந்து அதை மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயமே கிடையவே கிடையாதுங்க. எப்போ பார் சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையை அது செய்கிறதுக்கு மாறும்போது அது எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து மிக அதிகபட்சமாக 20 செகண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அதை எடுத்துக்காது. மிக குறைந்த வேலைகளுக்கு மட்டும் 20 செகண்ட் தான். அதுக்குள்ளே கை சொடுக்கிற நேரத்துக்குள்ளே அது அடுத்த வேலையை வந்து டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். அப்படி அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப குறைந்த காலகட்டம், அதிகமாக அதை எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 20 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இது எப்படி நமக்கு பயன்பட போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவசியமாக இந்த வீடியோவை முழுக்க பார்க்கணும். மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னேன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே புரிஞ்சிடும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமாக கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருந்தது. என்னங்கன்னா, அவருடைய மென்டல் ப்ரெஷரு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையிலையும் மற்றதுலேயும் குடும்பத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இதுலேருந்து விடுபடுறதுக்கு நானும் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை ஈடுபடுத்திக்கணும்னு பார்க்குறேன், முடியலன்னு. இப்போ நான் சொன்னேன், இசை மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, கித்தார் நல்லா வாசிக்கக்கூடியவர் நீங்கள், ஒரு கித்தாரை விலை கொடுத்து வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி இருக்கிற மென்டல் ப்ரெஷர் இருக்கிற நேரத்துலலாம் கொஞ்சம் இசையை வாசிங்க, அதில் வந்து கவனத்தை செலுத்துங்க, உங்களுடைய ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு. அதே மாதிரி அவர் வாங்கினார் போல இருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வந்து அதே மாதிரி தான் இருந்தார் அவர். இப்போ என்னங்கன்னு கேட்டால், வாங்கினீங்களா கித்தாரு அப்படின்னா, வாங்கினேன். நான் இசைக்கிறீங்களான்னா, அதுதாங்க முடியல, அது இப்போ பண்ணணுன்ற ஒரு மூடே வரமாட்டேன்து. அதுக்கு பதிலாக ஒரு டிவி பார்க்குறதோ வேறு வேலைகள் வேறு இதில் தான் கவனம் போதே தவிர அந்த விஷயத்தை வந்து என்னால் வாங்கி அப்படியே தாங்க வச்சுருக்கேன், எப்பாவது ஒரு முறை தான் எடுத்து நான் இசைக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த கித்தாரை எங்கே வச்சுருக்கீங்கன்னா, கபோர்டில் வச்சுருக்கேன், ஏன்னா விலை உயர்ந்தது இல்லையா, பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி கபோர்டில் வச்சுருக்கேன்னா. அந்த கித்தாரை ஏதாவது கவர் போட்டு மூடி இருக்கீங்களான்னா ஆமான்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு ஒரு ஐடியா சொன்னேன். காலையில் ஏஞ்சி வந்தவுடனே நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு விஷயம், அந்த கித்தாரை உங்களுடைய வரவேற்பறையில் உங்கள் சோஃபாவுக்கு பக்கத்துலேயோ டிவிக்கு பக்கத்துலேயோ அழகாக ஒரு ஸ்டாண்டு செஞ்சு, கித்தார் ஸ்டாண்ட் செஞ்சு அது மேலே வைங்க. அதை கவர் போட்டு எதையும் மூடாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய டிவி ரிமோட்டையோ இல்லை வேறு காலையில் எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்களோ அந்த விஷயத்தினோட ரிமோட்டை வந்து நீங்கள் எங்கே கபோர்டில் வந்து அந்த கித்தாரை வச்சிங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவர் வரும்போது பார்த்தா கொஞ்சம் இப்போ நல்லா இருந்தார், கொஞ்சம் தேறி இருந்த மாதிரி இருந்தது. என்னங்க விஷயம், கித்தார் இசைக்கிறேங்க, டெய்லி நான் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன ஐடியா ரொம்ப சூப்பரான ஐடியாண்ணா, என்ன ஆச்சுங்கண்ணா? ஆமாம், இப்போல்லாம் வந்து நான் காலையில் கித்தாரை நிறைய இசைக்க ஆரம்பிக்கிறேன், இது என்ன டெக்னிக், இது எப்படி இது அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவருக்கு சொன்னேன், இந்த மூளையோடைய 20 செகண்ட் லேசினஸ், 20 நொடி சோம்பேறித்தனம் அப்படின்றது. மூளை எப்பவுமே நம்ம லேசினஸ் ஆகிறோம் இல்லையா, நம்ம சோம்பேறித்தனம் ஆகும்போது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை அது சாய்ஸ் எப்படி எடுத்துக்கோன்னா, ஈஸியாக 20 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன கிடச்சி என்ன வேலைக்குள்ளே நீங்கள் இதாக முடியுமோ அந்த விஷயத்தை தான் அது தேர்வு செய்யும். இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக காலையில் ஏஞ்சி வந்து உட்கார்றீங்கன்னா, பக்கத்தில் டிவி ரிமோட் இருக்குன்னா டிவி ரிமோட்டை எடுத்து டிவி பார்க்க தான் சொல்லும். நீங்கள் கடினமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரு வாக்கிங் போகிறதுக்கோ ஒரு ஜிம்மு போகிறதுக்கோ அதுக்கான ரெடி பண்ணணும், அதுக்கான ட்ரெஸ் எடுக்கணும், ஷூவை துடைக்கணும், இது யோசிக்கும் போதே இல்லை, பக்கத்துலேயே டிவி ரிமோட் இருக்குது, செம்ம டிவி பார்ப்போம், நாளைக்கு வாக்கிங் போய்க்கலாம், நாளைக்கு ஜிம் போய்க்கலான்னு. இந்த 20 செகண்ட்ஸ்குள்ளே எது பக்கத்தில் ஈஸியாக இருக்கோ அதில் தான் மூளை கவனம் செலுத்தும். ஏன்னா அதுக்கு வேலை தேவை, உங்களை பற்றி அதுக்கு கவலை இல்லை, அதுக்கு ஏதாவது வேலை, அது டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எந்திரிச்சு போய் கபோர்டை திறந்து அந்த கவரை திறந்து கித்தாரை எடுத்து நீங்கள் இசைக்கிறது அது 20 செகண்டை தாண்டி போகுன்றனால மூளை வந்து அது வேண்டாம், இப்போதைக்கு இது பார்ப்போம் அப்புறமா அது பார்ப்போம்னு உங்களுக்கு ஆணையிடுறதுனால உங்களால் அது செய்ய முடியல. அதே வந்து
இப்போ நீங்கள் டிவி பார்க்கணும் காலையிலன்னு நினச்சிங்கன்னா கூட ரிமோட்டை கொண்டு போய் கபோர்டில் தேடணும், அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வரணும், டிவி ஆன் பண்ணணும், ரிமோட் ஆன் பண்ணணுன்றது 20 செகண்டை தாண்டி போகிறனால உடனடியாக பார்த்த உடனே அந்த பார்வையில் இருக்கக்கூடியதே கித்தார். அது எடுத்த உடனே உங்கள் கைக்கு வந்துடும், உடனே நீங்கள் இசைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ 2 சாய்ஸில் எது வின் பண்ணுன்னா இந்த கித்தார் எடுத்து இசைக்கிறது தான் வின் பண்ணும். சரி, இப்போ இந்த டெக்னிக்கை ஃபாரின்ல இந்த 20 செகண்ட் லேசினஸ் ரூலை வந்து பயங்கரமாக இப்போ சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஏஞ்சி வாக்கிங் போகணும்னு நினைக்கிறோம், ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரெகுலராக நம்மளால் பண்ண முடியறதில்ல. சோம்பேறித்தனத்தில் நம்ம அப்படியே உட்காந்துரும். காலையில் ஏஞ்சி ஒரு நல்ல விஷயம் யாராவது சொல்லியிருப்பாங்க, ஆப்பிள் சிடார் வினிகர், லெமன் வாட்டர், இல்லை வாட்டர் தெராப்பி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை செய்ய முடியறதில்ல, டக்குன்னு நம்ம காப்பியை போட்டு குடிச்சிடுறோம். இப்போ இதுலேருந்துலாம் நம்ம மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னா, எதை நம்ம கடினம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை ஈஸி பண்ணிக்கிட்டு ஈஸியாக பண்ணக்கூடிய வேலையை கடினமாக வந்து பண்ணணும். இப்போ ஒரு காப்பி போடுறதுக்கான பால் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ உங்ககிட்டயோ ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் போய் பால் வாங்கிட்டு வந்து காப்பி போடணும், டீ போடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பக்கத்துலேயே அந்த காலையில் ஏஞ்சி எங்கே வந்து உட்காருவீங்களோ அந்த டீ பாய்க்கு மேலே நீங்கள் ஆப்பிள் சிடார் வினிகரோ லெமனோ எது அது டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருந்தால் உடனே கவனம் வரும், ஞாபகம் வரும், டக்குன்னு சரி இன்னைக்கு இதை குடிச்சிடுவோம், அப்புறமா நாளைக்கு வந்து காப்பி குடிச்சிக்கலாம், அப்புறமா காப்பி குடிக்கிறத பற்றி யோசிப்போன்னு. இப்படித்தான் நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை தள்ளிட்டு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மாறுவதற்கு நம்ம மூளைக்கு அந்த 20 செகண்ட் லேசினஸ் ரூலை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஃபாரின்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்முக்கு போகிறதுக்கோ வாக்கிங் போகிறதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே படுத்துடுறாங்க. அப்போது காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுடைய டீப்பாய்க்கு மேலேயோ சோஃபாக்கு மேலேயோ அவங்க கூட எடுத்துகிட்டு போக வேண்டிய வாட்டர் பாட்டில், தண்ணீர், மற்ற என்ன விஷயம் இருக்குது, ஷூவை தொடச்சி இப்படி வைக்கிறது எல்லாம் காலையில் வந்தவுடனே எதுவுமே கண்ணில் படாது. இது கண்ணில் படும்போது அவங்களுக்கு வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும், ஜிம்னா ஜிம் பேக்கை ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறாங்க. அப்போ மற்ற விஷயம் பண்ணுற வேலையை வந்து அது கஷ்டப்பட்டு அதை பண்ணணுன்ற மாதிரி பண்ணும்போது சரி இன்னைக்கு வாக்கிங் போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க. சில இடங்களில் பைக்கை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. சைக்கிள்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதை ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அக்கம் பக்கம் உள்ள கடைகளுக்கு போகும்போது நம்ம எல்லாத்துக்கும் கிட்ட கிட்ட போகிற தூரத்துக்கு கூட பைக் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் உள்ளவங்க டக்குன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி உடல் நல ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணலாம். இப்போ மாணவர்கள் எடுத்துங்க, காலையில் ஏஞ்சி உடனே என் பையன் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான், எப்போ பாரு விளையாடிட்டு இருக்கான், காலையில் ஏஞ்சி உடனே படிப்பான். அந்த ப்ரீஷியஸ் டைம் காலையிலன்றது வந்து இருக்க மாட்டேன்னும் போது இந்த பையனுக்கு என்ன பழக்கப்படுத்தி கொடுக்கணும்னா, காலையில் ஏஞ்சி வந்து அவனோட ரூமில் ஸ்டடி டேபிளில் அவன் உட்காரும்போது நைட்டே அவன் நாளைக்கு காலையில் படிக்க வேண்டிய பாடம் அந்த புக்கு அதனோட பேஜ் வைஸ் முதற்கொண்டு பேனா பென்சில் எல்லாம் வச்சுருந்து பக்கத்தில் வந்து ஒரு நோட்டு அதனோட காலம் என்ன படிக்க போகிறோன்றது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருந்தான்னு வச்சுங்களேன். காலையில் வந்து அவன் டேபிளில் உட்காரும்போது அவனுக்கு கவனம் ஃபஸ்ட்டு அந்த இது மைண்டுக்கு போகும்போது சரி இதெல்லாம் ரெடியாக இருக்குது, இந்த வேலையை நம்ம பார்த்துருவோம் அப்படின்ற ஞாபகம் தான் அவனுக்கு வருமே தவிர அவன் வீடியோ கேம்ஸ் விளையாடக்கூடிய அந்த ஜாய்ஸ்டிக்கோ மற்றதோ அந்த வீடியோ கேம்ஸ் விளையாடி முடித்தோன்னா அவனுக்கு என்ன செய்யணும்னா இதை பேக் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு வரும்பா, அப்படியே வச்சுக்காத, ஒன்ஸ் விளையாடி முடிச்சிட்டோன்னா அதை பேக் பண்ணி கபோர்டில் வச்சிரு, அப்போ எப்போ தேவையோ அப்போ நீ எடுத்து விளையாடிக்கோ, நீ விளையாட வேணான்னு நான் சொல்லலை அப்படின்னு நம்ம எதையும் ஃபோர்ஸ் பண்ணாம ஈஸியா வந்து நீ விளையாடு, ஆனா இதை எடுத்து பத்திரமா வச்சுட்டு பத்திரமா எடுத்து வச்சு விளையாடு அப்படின்ற ஒரு விஷயமும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து டேபிளில் ரெடியாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா போதுங்க. வேற எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி படி 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 அப்படின்னு டார்ச்சர் பண்ணி ஃபோர்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனுக்கு சரி கொஞ்ச நேரம் படிப்போம், இதெல்லாம் ரெடியாக இருக்கு, சரி டக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour படிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம விளையாடுவோம், அதை போய் எடுத்து செட் பண்ணி இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது, இந்த டேபிள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு அதை பண்ணணும் அப்படின்னும் போது மூளை அதுக்கு ஒத்துக்காது. அங்கே தான் அந்த 20 செகண்ட் ரூல்ன்றது பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ நான் 1-2 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் பழைய உணவுப் பொருட்களை எடுத்து சேமித்து வைக்கிறது, உடலுக்கு கெட்டது பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து வாங்கினதோ வேறு விஷயங்களையோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் என்ன வைக்கிறீங்கன்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய பொருட்களை வந்து சேமித்து வைக்காதீங்க. அது இல்லாமல் இருந்துச்சுனாலே என்ன நல்ல பொருட்கள் கண்ணுக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்றது தோணும். இப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே பக்கத்தில் கடை இருக்காது, ரொம்ப தூரம் போய் வாங்கணும் போது இங்கேயே ஸ்டாக் வாங்கிட்டுலாம் போகக்கூடாது.
நீங்க அப்படியே போற பழக்கம் இருக்கணும். அங்க போய் நீங்க பண்ணும்போது நடுவுல கேப் கிடைச்சதுன்னா, அந்த பிரேக் பீரியட்ல நீங்க ஸ்மோக் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு வராது. ஏன்னா, இதுக்காக நீங்க கடைக்கு போய் இத வாங்கி ஸ்மோக் பண்ணிட்டு வரதுக்குள்ள இந்த பிரேக் டைம் முடிஞ்சு போயிடும். அதனால அது அப்புறம் பார்த்துக்கலான்னு. வேலைய முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வெளிய வர வரைக்கும் நீங்க ஸ்மோக் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்றது. ஆனா, உங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை அனுபவத்துல இந்த மாரி நல்ல விஷயங்கள பண்றதுக்கும், கெட்ட விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும், இந்த 20 செகண்ட் லேசினஸ் அப்படின்ற பிரெயினுடைய அந்த பழக்கத்த வந்து பாசிட்டிவா நீங்க பயன்படுத்திங்க. உங்க குழந்தைங்களுக்கும் அத வந்து எப்படி பண்ணணும்னு பயிற்சி குடுங்க. சின்ன சின்ன விஷயத்த நீங்க செஞ்சு காமிங்க. ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாம, ரொம்ப பிரஷர் இல்லாம அழகா அப்படித்தாங்க இந்த கெட்ட பழக்கத்துலேருந்துலாம் நம்ம வெளிய வர முடியும். நல்ல விஷயங்கள, நல்ல வாழ்க்கை முறைய நம்ம கொண்டு வர முடியும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. உலகம் பூரா நெறைய பேர் இத வந்து பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. நீங்களும் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இத சொல்லுங்க. இந்த விஷயத்த எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ நம்ம சேர்ப்போம். அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஎச். நன்றி.